வணக்கம் மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உலகம் முழுவதும் இன்னைக்கு ஆண்டவருடைய கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை இன்னைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான தருணத்துல எப்பவும் போல இந்த வருஷமும் உங்களை மகிழ்விப்பதற்கு நம்முடைய மறைமாவட்ட செயலர் அருட்தந்தையர்கள் எல்லாருமே தயாரா ரெடியா வந்திருக்கிறாங்க. இது நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் கிறிஸ்து பிறப்பு தின சிறப்பு நிகழ்ச்சி பபாஸ் ஃபன் டே. ஓகே, பபாஸ் ஃபன் டேல வழக்கமா 4 அணிகள், நிறைய அருட்தந்தையர்கள் இருப்பாங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஸ்டேஜை பார்த்தாலே தெரியுது 2 அணியில தான் அருட்தந்தையர்கள் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி. அதுல முதல் அணியில இருக்கக்கூடியவங்க யார் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் வெல்கம் டீம் நம்பர் 1. சிறப்பா முதல் அணியினர் வந்திருக்கிறாங்க. சோ அதை தொடர்ந்து 2வது அணியரை இப்ப நம்ம வரவேற்றலாம். லெட்ஸ் வெல்கம் டீம் நம்பர் 2. இரண்டு அணிகளும் தயாரா இருக்கிறீங்க. சோ முதல்ல நீங்க யாரு என்னன்னு எனக்கெல்லாம் தெரியும், நம்முடைய அன்பர்களுக்கும் தெரியும். சோ இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கிட்டீங்கன்னா எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும். ஃபாதர் வணக்கம், என் பெயர் ஃபாதர் பிராங்க்லின், உதகை மறை மாவட்டம் நீலவாணி கலை தொடர்பகத்தின் செயலராக இருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அருள்பணி அந்தோணி எட்வர்ட் ராஜ், சிவகங்கை மறை மாவட்டம் ஆனந்தா கலை தொடர்பகத்தினுடைய செயலராக இருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அருள்பணி ஞானதாஸ், கோட்டார் மறை மாவட்டம் நாஞ்சில்நாதம் கலை தொடர்பத்தினுடைய செயலராக இருக்கின்றேன். என்னுடைய பெயர் அருள்தந்தை எல் ஆரோக்கியதாஸ், பாண்டி கடலூர் உயர் மறை மாவட்டத்தினுடைய சமூக பணிக்குழுவினுடைய செயலராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அருட்பணி தானியல் சர்மா, வேலூர் மறை மாவட்டம் விண்ணரசி கலை தொடர்பகத்தினுடைய செயலராக இருக்கிறேன். அருட்பணி அலெக்ஸ் ஞானராஜ், மதுரை உயர் மறை மாவட்டம் சதங்கை கலை தொடர்பு மைய இயக்குனராக இருக்கிறேன். என்னுடைய பெயர் ஃபாதர் ஹென்ரி கிஷோர், சேலம் மூவேந்தர் மெய்ப்பு பணி நிலையத்தின் இயக்குனராக இருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அருள்பணி சுனில், குளித்துறை மறை மாவட்டம் தேனருவி ஊடகத்தினுடைய செயலராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். சூப்பர். 2 அணிகளுமே உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கிட்டீங்க. ஒவ்வொரு வருடங்களும் பப்பாஸ் ஃபன் டேல ஒவ்வொரு சில அருட்தந்தையர்கள் மாறி மாறி வந்தாலும் அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு குறைய இல்லை. ஆனா இன்னும் ஒரு கெஸ்ட் ஒருத்தரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதனால அந்த கெஸ்ட்டை வர வைக்கலாம். ஆனா 2 டீம்லயுமே 4 பேர் கரெக்டா இருக்கிறீங்க. 2 கெஸ்ட் வந்தா கூட இந்தாங்க நீங்க இந்த பக்கம் போங்க, இந்தாங்க நீங்க இந்த பக்கம் போங்கன்னு சொல்லி பிரிச்சு அனுப்பிடலாம். அதனால என்ன பண்ணலாம், நான் ஐடியா இருக்கிறேன் அப்படின்னா அந்த கெஸ்ட்டை ஃபர்ஸ்ட் வர வச்சிடறேன். யூஸ்வலா நீங்க ஏன் கிரிக்கெட் விளையாண்டு ஃபர்ஸ்ட் கேமை ஸ்டார்ட் பண்ணீங்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க இங்க முன்னாடியே பார்த்தோம், இந்த இதுல போடியம்ல ஒன்னுல சிஎஸ்கேன்னு இருக்கு, இன்னொன்னுல எம்ஐன்னு இருக்குது. உடனே கிரிக்கெட் மைண்ட் தான் போயிடுச்சு. அதனாலதான் நாங்க கீழே என்ன பண்ணோம், டீம் நேம் எழுதிருந்தோம் கிரைஸ்ட் ஸ்டார் நைட்ஸ். அது மெசையா இன்ஃபேன்ட்ரி அப்படிங்கிறது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சிஎஸ்கேனா சென்னை சூப்பர் கிங்ஸ், அது மட்டும் தானே தெரியும் எங்களுக்கு. அதனால அந்த மேட்சுக்கு முன்னாடி எல்லாம் அந்த ஆக்ஷன் ஏலம் விடுவாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி இப்ப என்ன பண்ணலான்றேன்னா அந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டை நான் ஏலம் விடலான்னு இருக்கேன். 2 டீம்ல எந்த டீம் அதிகப்படியான விலைக்கு கேட்குறீங்களோ அந்த டீம்ல அந்த பிளேயர் 5வது நம்பரா விளையாடுவாரு. ஓகேங்களா? அப்ப அந்த கெஸ்ட்டை இன்ட்ரோ வெல்கம் பண்ணிடலாமா? கூப்பிட்டுறலாம். சோ அந்த காணாமல் போன ஆடு போல இப்போ நம்ம மத்தியில இருந்து காணாமல் போயிருக்கக்கூடிய அன்பு அருட்தந்தை அவர்களை அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். ஏன் ஃபாதர் சோகமா வருங்க? நான் ஆடா இவ்வளவு பேரை ஆட பார்த்திருக்கீங்களா நீங்க? பெரிய அதான் இதுல காணாம போன ரிச்சி, நாங்களே சொல்லலாம், நீயே சொல்லிக்கினேன். ஸோ ஆக்சுவலாக ரிச்சி ஃபாதர் இருந்தாலே ஒரு கலகலப்பு எப்பவுமே இருக்கும். போன வருஷம் ஃபாதர் ஃப்ரெஷ்ஷாக சில விஷயங்கள் ஐ திங்க் உங்களுடைய அன்னைக்கு தான் போனோட 2 முறையுமே அந்த ஜூஸ் குடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? எஸ்கேப் ஆயிட்டீங்க, 2 இடம் எஸ்கேப் ஆயிட்டீங்க. ஸோ இந்த இடம் எஸ்கேப் ஆயிருவீங்க. மாட்டவே மாட்டாங்க. ஓகே, அதனால பாத்துக்கோங்கப்பா, நம்ம பிளேயரோடைய திறமை இதுதான். கடந்த ஆண்டு அணில எந்த பனிஷ்மெண்ட்டுமே வாங்காத அணில இருந்தவர் ஃபாதர்.
அதனால 2 அணியில எந்த அணி வந்து அவரை ஏலம் எடுத்துக்க விரும்புறீங்க? ஏலத்துடைய ஆரம்ப தொகை எவ்வளவு சொல்லலாம் ஃபாதர்? காசா பண்ணாம கேளுங்க. எட்வர்ட் ஃபாதர் ரெடியா இருக்கிறீங்க எனக்கு எவ்வளவு ஃபாதர் சொல்றீங்க? ஒரு 1000. 1000 வர முடியாதுப்பா. ஒரு 5 ரூபா. ஏங்க இது கொஞ்சம் நல்ல டீலா இருக்குது. ஃபாதர் நீங்க 500 ரூபா. ஏங்க ஏலம்னா ஏத்தணுங்க. அவன் 1000 ரூபாங்காரு, நீ 500 ரூபாய் இறக்குறீங்க. என்ன ஃபாதர் உங்க டிமாண்ட் இவ்வளவு குறைஞ்சுக்கிட்டே போகுது? ஏன் விடுறது சரியில்லை. நான் என்ன பண்ணேன்? டெம்போலாம் ஏங்க, வச்சு கூட்டிட்டு வந்திருக்கோம், ஏங்க, பார்த்து செய்யுங்கன்னு சொல்லுவீங்க இருங்க போல. இருங்க இருங்க. மட்டன் கிலோ எவ்வளவு ரூபான்னு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? 110 கிலோ நிக்க. 600 ரூபா ஃபாதர். ஒரு குடும்பஸ்தனுக்கு தான் தெரியும் ஃபாதர் மட்டன் கிலோ எவ்வளவு. அதான் சொல்றேன். 110 கிலோ நிக்கிறேன். அதுக்கேத்த மாதிரியாவது கேட்க வேணாமா? 110 × 600 66,000 ரூபா. 66,000 ரூபா. எங்க மேட்ச் இல்லையா, பிடிச்சீங்க? 6,60,000 ரூபா. சரி, இதுக்கு மேல போன தடவை நீங்க எல்லாம் மாட்டின மாதிரி இந்த தடவை நான் மாட்ட வேண்டி இருக்கும். அதனால ரிச்சி ஃபாதர் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, அலெக்ஸ் ஃபாதரோட அணியில வந்து ஃபாதர் ஷர்மா தான் வந்த உடனே ரொம்ப ஆகா என் நண்பன் வந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அவளா இருந்தாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. உலகத்திலேயே இந்த ஏலத்துல மட்டும்தான் குறைச்சி ஏலம் எடுத்தவங்க வின் ஆகிக்கிற ஒரே டீம் நாங்க மட்டும்தான். இருந்தாலும் நாங்க தான் வந்து வெற்றி கூட்டணி, நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னது வெட்டி கூட்டுறனியா? வெற்றி கூட்டணி. சோ ரிச்சி ஃபாதர் ஃப்ரம் சென்னை டைஸ்ல இருந்து வந்திருக்காங்க. சோ இப்போ உங்கள் அணியில இருந்து யாரை நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கிறீர்கள்? எங்கள் அண்ணன் பாண்டியின் மன்னன். ஆக்சுவலா இது வந்து தாஸ் அண்ட் கோனே ஒரு பேர் வச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 தாஸ் ஃபாதர் அங்கதான் இருக்கிறாங்க. ஓகே, அங்க ஆரோக்கிய தாஸ் ஃபாதர் அணியினுடைய தலைவரா சொல்லி இருக்காங்க. இங்க யார் அணி? எங்களுடைய ஆடு. உங்களுடைய ஆடு. என்ன ஆடு. ஆடு? ஆடு. காணாமல் போன ஆடு. ஆடு. காணாமல் போன ஆடு. இது காணாமல் போட ஆர்டர் இல்ல ரிச்சி, ஏலம் எடுத்த ஆடு. நாங்க செய்ய போறோம் உன்னை வச்சு வச்சு வச்சு. இல்ல, எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு படத்துல வந்து வடிவேலை சேர்த்த உடனே தலைவர் போஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு. அந்த மாதிரி ரிச்சி ஃபாதர் சேர்த்த உடனே தலைவர் போஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு கொடுத்துருக்காங்க. சோ ரிச்சி ஃபாதர் ஒரு லாட் எடுத்துக்கோங்க. ஃபாதர் உங்களுக்கு எம்ஐ. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்ப நீங்க 2 பேருமே உங்களுக்கான இடத்த மாத்திக்கலாம். சோ சிறப்பு. 2 அணிகளுமே மெசாயாஸ் இன்ஃபேன்ட்ரி எம்ஐ அண்ட் கிரைஸ்ட் ஸ்டார் நைட்ஸ் சிஎஸ்கே 2 அணிகளும் வந்து ரொம்ப ஆயத்தமா இருக்கிறீங்க. முதல் சுற்றுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இங்க நமக்கான பொருள் இருக்குது. ஸோ இந்த டம்ளரை தான் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா கடத்த போறீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான போட்டி. இந்த சுற்று என்னன்னா, நீங்க டீம்ல இருந்து 4 பேர் ஒட்டு மொத்தமா என்ன பண்ணலாம், டீம்ல 4 பேர் விளையாடலாம். நீங்க இந்த அணியில மட்டும் 5 பேர் இருக்கிறதுனால நீங்க ஒரு 4 பேர் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் கையில ஒரு பலூன் அப்படிங்கிறது என்ன பண்ணும், கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த பலூன் நீங்க என்ன பண்ணு வச்சுக்கிட்டு ஒருத்தர் இங்க முதல் நபர், 2வது நபர், 3வது நபர், 4வது நபர் அப்படின்னு சொல்லி நீங்க நின்றுக்கணும். ஸோ பலூனை முதல் நபர் உங்க வாயில வச்சு ஊதும் போது இந்த கிளாஸ்குள்ள விட்டு ஊதுனீங்கன்னா அது விரிய விரிய அந்த கிளாஸ் என்ன பண்ணிடும், ஹோல்ட் பண்ணிடும். அதன் பிறகு நீங்க 2வது நபர்கிட்ட கொண்டு போய் என்ன பண்ணணும், அவர் மீது இன்னொரு பலூன் வச்சிருக்காருல்ல, அவர் இந்த பக்கம் என்ன பண்ணணும், இந்த பக்கம் ஒரு ஊதி அந்த கிளாஸ் என்ன பண்ணணும், வாங்கிடணும். அப்ப இந்த சைடு இருக்கிறவரு பலூனோட காத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அவர்கிட்ட கொடுத்துடணும். அப்படியே 3வது நபருக்கு போறீங்க. அப்ப அவருக்கு இந்த பக்கம் என்ன இருக்கும், பலூன் இருக்கும், இந்த பக்கம் எம்டியா இருக்கும். அவர் உள்ள என்ன பண்ணணும், பலூனை வச்சு ஊதி கிளாஸை கேட்ச் பண்ணிட்டு அப்படியே 4வது நபர்கிட்ட போகணும். ஸோ மொத்தம் இதுக்கான கால அளவுகள் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 120 வினாடிகள், 2 நிமிஷம். படா பப்பாஸ் பண்டே வரும், ஃபாதர்ஸ் வருவாங்க, அவங்கள வருஷத்துக்கு ஒரு முறை எப்படியா ஏதாவது வச்சு பண்ணிடணுன்ட்டு நல்லா பிளான் பண்ணிருக்கீங்க. அது எப்பவுமே வந்து அந்த ஒரு வருஷத்துக்கு உண்மையில நான் நீங்க சொன்ன மாதிரி நான் காத்திருப்பேன் தான், இல்லைன்னுலாம் கிடையாது. எப்பப்பெல்லாம் அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் கண்டுக்கப்படுதோ அதுல எக்ஸ்ட்ரா மானே தேனே பொன்மானே அப்படிங்கறதெல்லாம் போட்டு அதை கேமா உங்களுக்கு என்ன பண்ணிடுறது, வச்சிடுறது. இது இல்லைன்னா அந்த வருஷம் மன நிறைவோட முடியறதே இல்லைங்க சாமி. இந்த 2025 மன நிறைவோட முடியணும் அப்படின்னா நீங்க இந்த கேம்லாம் விளையாடித்தான் ஆகணும். ஓகேங்களா? அப்ப இந்த அணியில இருந்து யாரு முதல் 4 பேர் விளையாட ரெடியா இருக்கிறீங்க? கிஷோர் ஃபாதர் விளையாடுறீங்களா? நான் விளையாடல. ஏன் விளையாடல? போதும், பட்டதெல்லாம் போதும். ரொம்ப உஷாரா அங்க கேட்ட உடனே நான் வரல, நீங்க எல்லாம் போய் விளையாடுங்க. இது ஒரு பழைய சம்பவங்கள்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுதா ஃபாதர்? அப்புறம் வராம. ஓகே, இந்த அணியில கிஷோர் ஃபாதர் தவிர மத்த எல்லாரும் ஷர்மா ஃபாதர், ரிச்சி ஃபாதர், சுனில் ஃபாதர் அண்ட் அலெக்ஸ் ஃபாதர் எல்லாம் விளையாட தயாரா இருக்கிறாங்க. ஸோ இங்க வேற வழியே இல்ல, 4 பேர் விளையாடித்தாகணும் இல்லைங்களா? ஸோ ஓகே, இப்போ இந்த 2 அணியில யார் முதல்ல தொடங்க போறாங்க அப்படிங்கிறத இந்த வருஷம் நம்முடைய பப்பாஸ் பண்டைக்கு முதல் முறையாக வருகை தந்திருக்கக்கூடிய ஃபாதர் ஷர்மா, நீங்க சொல்லுங்க ஃபாதர், எந்த அணியில இருந்து நம்ம இந்த போட்டியை தொடங்கலாம் ஃபாதர்? ஃபாதர் ஷர்மா, நீங்க எது சொன்னாலும் பாருங்க அவர் பிளான் வச்சிருப்பாரு. இல்ல நாங்களே தொடங்கிடுறோம். நீங்களே தொடங்கிறீங்க.
ஆனா உங்களுடைய மன தைரியத்தை நான் உண்மையிலே பாராட்டுற ஃபாதர். ஒரு ஆளு உங்க அணியில இருந்து யாராவது நான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சேன். ஆக்சுவலா ரிச்சி ஃபாதரோ இல்ல அலெக்ஸ் ஃபாதரோ உங்க காதுல வந்து இந்த கேட்டா பதில் சொல்லாத வேணும்னு ஏருக்கு மாறா பண்ணுவான்னு உங்க அணியில இருந்து சொல்லுவாங்க நான் நினைச்சேன். ஆனா எதிர் அணியில இருந்து ஆரோக்கியதாஸ் ஃபாதர் வந்து உங்களை அலாட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. இருக்கட்டும் ஃபாதர், நான் பாத்துக்கிறேன். நாங்க சோ நம்முடைய ஃபாதர் சர்மா அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த சுற்றை நாம் தொடங்க போவது எம்ஐ அணியில இருந்து. சோ மெசேஜ் இன்ஃபென்ட்ரி தயாரா இருக்கிறீங்க? வாழ்த்துக்கள் ஃபாதர், உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. ஊதியா ஊதியா இன்னும் நல்லா ஊதியா, நல்லா ஊதுப்பா. சா ஆ கரெக்டா காட்டுங்க, பாவம். டைம் ஓடிட்டு இருக்கு. அங்க 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 போகணும், நீங்க வரக்கூடாது. மறுபடியும் நடுவுல வச்சு விடுங்க. என்ன போய் டைம் அப் டைம் அப் டைம் அப் டைம் அப் டைம் அப் டைம் அப் டைம் அப். தேங்க்யூ, அப்படியே வச்சிருங்க. சோ முதல் அணி எம்ஐ மசையா இன்ஃபேன்ட்ரி. ஃபாதர் எப்படி மூச்சு வாங்குதா ஃபாதர்? யாருக்கலாம் மூச்சு விட்டுறக்கூடாதுன்ட்டு மூச்சே போயிடும் போல இருக்கு. இல்லை, ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்துச்சு, மூச்சு விட ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்லா இருந்தது, ஆனா ஒரு பயம் இருந்தது. என்ன பயம் ஃபாதர்? கீழே விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில எட்வர்ட் மாட்டினாரு. இல்ல சந்தோஷமா இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இல்ல அதை விட நான் ஒவ்வொருத்தரையும் நான் தனித்தனியா வாட்ச் பண்ணேன். குறிப்பா நம்முடைய தாஸ் ஃபாதர், ஞானதாஸ் ஃபாதர் வந்து அதை மேபி எடிட்ல நாங்க கட்டம் கட்டி கூட என்ன பண்ணுவோம், போட்டு கட்டுவோம். இந்த மகுடி ஊதி பார்த்துருக்கீங்களா? வழக்கமாட்டு அப்படிதான் செய்வீங்க ஏதாவது. அங்க வந்து ஆக்சுவலா 3வது ரவுண்டு ஆக்சுவலா நீங்க வந்து முதல் ஒரு 9-10 முடிச்சுட்டு 11வது டைம் வந்து இங்க ஆள் மாறிடுச்சு. அதனால அந்த டைம் வந்து பிராங்க்லின் ஃபாதர் வந்து ஞானதாஸ் ஃபாதர் கொடுக்க வேண்டிய சூழல் ஆகி போச்சு. அங்க பிராங்க்லின் ஃபாதர் வாங்குறவரை பத்தி கவலையே படல. அவர் யாரு வாங்கினா வாங்காட்டி போ, மியூசிக்கு ஆடிக்கிட்டே இருந்தாங்க. ஞானதாஸ் ஃபாதர் இரியா அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பா மகிழ்ச்சிங்க. இப்போ வந்து நீங்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க இல்லையா, எப்படி நம்மளுடைய சிஎஸ்கே விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம 2வது அணி சிஎஸ்கே வாங்க. சோ 2வது அணி சிஎஸ்கே தயாரா இருக்கிறாங்க ஆர்ப்பாட்டமா விளையாடுறதுக்கு. சோ சிஎஸ்கே அணியினுடைய தொடக்க ஆட்டக்காரர், புகுமுக ஆட்டக்காரர், அருட்தந்தை வெள்ளூர் மறைமாவட்டத்தை சார்ந்த டேனியல் சர்மா அவர்கள். இந்திய நடிகனுடைய ஓப்பனிங் எப்படி ரோஹித் சர்மாவோ அதே மாதிரி சிஎஸ்கே அணியுடைய ஓப்பனிங் நம்ம டேனியல் சர்மா ஃபாதர். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. ஓகே 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 ஓகே, அவ்வளவுதான். வாங்க வாங்க, உங்களால முடியும். கமான் சம. அவ்வளவுதான். ஏப்பா ஆம்புலன்ஸ் சொல்லிட்டீங்களப்பா? ஏப்பா சங்குதிரம் ரெடியாப்பா? பிடிக்கல பிடிக்க 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 பிடிக்கல கையில பிடிச்சிருக்காப்ல, கையில பிடிச்சிருக்காப்ல, கையில பிடிச்சிருக்காப்ல, கையில பிடிச்சிருக்காப்ல, கையில பிடிச்சிருக்காரு, கையில பிடிச்சிருக்காரு. வெரி குட் வெரி குட் வெரி குட். நல்லா சங்குதிரம். கையில படக்கூடாது, கையில படக்கூடாது. சூப்பர் சூப்பர். வாடா வாடா வாடா.
14. 15. அதிக கணக்கு. 16. 2 நிமிஷம் ஆச்சு. உருளைக்குட்டி உருளைக்கிழங்கு உள்ள போகுது செல்லக்குட்டி உருளைக்கிழங்கு எங்க போச்சு? என்ன ஐஸ் 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 கப் ஐஸ். Time out. So thank you CSK. உங்களுடைய இடத்துக்கு போலாம். சிறப்பா வந்து இந்த முதல் சுற்றுல வந்து 2 அணிகளுமே MI vs CSK 2 பேருமே போட்டி போட்டு அற்புதமா விளையாடுனீங்க. நீங்க எப்படி வந்து ஃபாதர் அங்க மகுடி ஊதுனாங்களோ இந்த பக்கம் ஒருத்தர் வந்து நாயனம் ஊதுனாரு. அதோட சர்மா ஃபாதர் ஊதுற பலூன் மட்டும் என்ன அப்படின்னா இப்படி எல் ஷேப்ல எல்லா பலூன் நேரா போகுன்னு பாத்துருக்கா, அந்த பலூன் மட்டும் இப்படி போகுது. இல்ல எப்பயுமே ஸ்ட்ரைட்ல பால் அடிச்சிருந்தா நல்லா இருக்காது, சைட்ல எல்லாம் அடிக்கணும். எல்லா பக்கமும் ஃபாதர் வந்து வெறும் பேரளவுல மட்டும் நான் சர்மா இல்ல, உண்மையிலே நான் ரோஹித் சர்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா சுனில் ஃபாதருக்கு மட்டும் இன்னொரு ஒரு தேர்ட் அம்பையர் ரிவ்யூ காட்டலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாதர் மேபி ஃபாதருடைய வயிற்றுக்கு போக்கஸ் வச்சிருந்தாங்கன்னா ஊதும் போது வயிறு உள்ள போயிருச்சு. ரிட்டர்ன் வந்து அந்த பலூனை காத்தறி என்ன பண்ண ரிவர்ஸ் யார உள்ள வாங்கணும், வாங்குற பட்டன் தெரிச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நாங்க வாட்ச் பண்ணோம் ஃபாதர். அதனால எல்லாருமே ரொம்ப சிறப்பா மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓகே, அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2வது சுற்றுக்குள்ள போக போறோம். இந்த 2வது சுற்று நீங்க அணியாக விளையாட வேண்டிய தேவையில்லை. இருவர் வந்து நீங்க ஃபீல்டுல விளையாடி மற்ற இருவர் வந்து நீங்க வெளியே இருந்து என்ன பண்ணலாம்னா உங்க டீம்மேட்ஸுக்கு நீங்க ஐடியா சொல்லலாம், எப்படி விளையாடணும் அப்படிங்கிற ஆலோசனைகள் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். ஆக்சுவலா உண்மையிலே வந்து டீம் பிரிக்கும் போது வந்து பிளான் பண்ணி எட்வர்ட் ஃபாதரே சுனில் ஃபாதரே சேரவே விடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிதான் 2 பேரும் வேணும்னே நாங்க என்ன பண்ணோம்னா குறிச்சு வச்சிட்டோம். இப்ப இந்த 2வது சுற்றுல 2 பேருமே நேருக்கு நேர் என்ன பண்ண போறீங்கன்னா மோத போறீங்க. ஸோ யார் அதுல வின் பண்றா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ என்னன்னா அவங்க 2 பேருக்குமே வரக்கூடிய அணிகள், ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பீங்க, ஒருத்தர் நின்றுட்டு இருப்பீங்க. இருவருடைய கண்களுமே என்ன பண்ணிருக்கும், கட்டப்பட்டு இருக்கும். ஸோ இருவருடைய கண்களுமே. ஸோ இங்க இருக்கக்கூடிய நபர் என்ன பண்றீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு பொருள் நாங்க வச்சிருக்கிறோம், அதை நீங்க கொண்டு போய் அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய நபருடைய வாயில என்ன பண்ணணும், கரெக்டா வாயில தான் போய் என்ன பண்ணணும், தேடிட்டு இருக்க கூடாது. வாய் எங்க இருக்கு மூக்கு எங்க இருக்குலாம் தேடிட்டு இருக்க கூடாது. அந்த வாயும் மூக்கு எங்க இருக்குங்கிறத இங்க இருக்கக்கூடிய அணியின் தலைவர் ஞானதாஸ் ஆரோக்கியதாஸ் ஃபாதர் ஞானதாஸ் ஃபாதர் என்ன பண்றீங்க, உங்களுடைய மேல லெஃப்ட் ரைட்டு இந்த கேக் பிரேக் இல்லையா, நம்மள பிரேக் பண்றதுக்காக வச்சுக்கிறாங்க போல. ஓகே சர்மா ஃபாதர் ப்ளீஸ். முதல் சுற்று நான் உங்க பேச்ச நான் கேட்கல. 2வது சுற்று இப்ப எந்த அணியில இருந்து ஆரம்பிக்கலாம்? இல்ல எப்படி சொன்னாலும் நீ மாத்தி சொல்லுவீன்னு எனக்கு தெரியும். கரெக்டா ஃபாதர் புரிஞ்சுக்கிட்டாரு. இருந்தாலும் நாங்க சொல்றோம், நாங்களே தொடங்குறோம். சரி ஓகே, இந்த தடவை சர்மா ஃபாதர் சொன்னதுனால அவருடைய விருப்பத்திற்கு இணங்க சிஎஸ்கேல இருந்து தான் தொடங்க போறோம். சிஎஸ்கே உங்க கேம் நீங்க தொடங்கலாம். லெஃப்ட் 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 ரைட்டா லெஃப்ட் 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 நேரவா லெஃப்ட் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் ரைட் டேக் ரைட் மேல 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 கீழ 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 வாய் அங்க தான் இருக்கு, கொஞ்சம் முன்னாடி போங்க. ரைட் மேல ரைட் மேல மேல ரைட் கீழ 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 மேலே 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 அவுட் 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 தாடையில டச் ஆச்சு. சோ இதுல உண்மையிலே வந்து சுனில் ஃபாதர் வந்து பாராட்டணும். he is very sincere in his duty. யாருமே நீங்க அவரை கவனிக்கல. எல்லாருமே என்ன பண்ணீங்கன்னா கிஷோர் ஃபாதருக்கு தான் என்ன பண்ணீங்க அப்படின்னா வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லி
ஈவன் அவங்களுடைய டீம்ல இருந்து கூட என்ன பண்ணாங்கன்னா கிஷோர் ஃபாதர் மேல தான் ஃபுல் ஃபோக்கஸ் இருந்துச்சு. நான் மட்டும் தான் சுனித் ஃபாதரை பார்த்தேன். உங்க ஃபாதர் உங்க டைம் ஸ்டார்ட் நவுன்னு சொன்னானே, இங்க இருந்து போறதுக்கு எப்படி ஒரு 5 நிமிஷம் ஆகும், அவர் சொன்ன உடனே ரெடியா சரி எப்படியும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து வாயில தெளிச்சிருவோம், நம்ம திறந்தே வச்சிருப்போம்னு சொல்லி திறந்த வாயை வந்து ஃபாதர் மூடவே இல்லை. எல்லார் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து எனக்கு கேம் நல்லா பிடிச்சிருந்துச்சு. கேக் சாப்பிட்டதுனால கேக் வந்து ரொம்ப பிடிக்கும். அப்ப கரெக்டா கொண்டு வந்து தருவாங்களா என்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் அப்படி அந்த கேம்ல உட்கார்ந்துருந்தேன். ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒருவேளை நாங்க கேக்குன்னு இப்படி கண் பார்வைக்கு வச்சுட்டு அவர் கையில ஏதாவது கஷாயத்தை கொடுத்து விட்டு இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? கண்டிப்பா குடிச்சிருப்பேன். அணியை வந்து வின் பண்ண வைக்கணும், அதனால கண்டிப்பா இங்க வந்து நம்ம கிஷோர் ஃபாதர் வந்து ஃபாதர் நான் சொல்லட்டுமா ஃபாதர்? போதும் இல்ல நான் சொல்லியே ஆகணும். ரொம்ப சின்சியர். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க டீமுக்கு சின்சியரா இருப்பாருன்னு பார்த்தா பக்கத்து டீம்ல அங்க வந்து பிராங்க்லின் ஃபாதர் கீழங்கிறாரு. அவரு அவங்க 2 பேரும் ஆக்சுவலா வந்து பிராங்க் வாய்ஸ் ரிச்சன வாய்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆன உடனே யார் கரெக்டா சொல்றாங்கன்னு தெரியலன்ற மாதிரி இருந்துச்சு. சொன்னா 2 பேருமே ரொம்ப சிறப்பா உற்சாகப்படுத்துனீங்க. இருவருக்குமே பாராட்டுகள். இப்ப அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னா வைஸ் வர்சா. ஓகே ரெடி? சிஎஸ்கே உடைய செகண்ட் இன்னிங்ஸ் ஃபாதர் ஸ்டார்ட் பண்ணலாம். வலது பக்கம் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் 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 லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் சைடு லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ஓகே ஸோ ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே முதல்ல சொல்லி அனுப்புனேன் சுனித் ஃபாதர் வந்து ரொம்ப சின்சியர். அங்கே போய் ஸ்டார்ட்னு சொன்னோன்னே வாயை திறந்து உட்காந்துட்டாங்கன்னு. அதை கேட்டும் கூட கிஷோர் ஃபாதர் ஒரு 2 செகண்ட் கழிச்சு கூட என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா வாயை திறந்துருக்கலாம். ஸ்டார்ட் சொன்ன எங்க வாமா ஓடி வந்து வாயில நமக்கு ஊட்டி விட்டுருவாங்களோ அப்படின்னு ஆசைதான். அந்த கேக்க முழுசா ஊட்டுங்கன்னு போய் பக்கத்துல சுனித் ஃபாதர் முழுசா ஊட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபாதர் அவ்வளவுதானே இந்தா அப்படின்னு இந்த மனுஷன் அங்க இருந்து சொல்லவும் முடியல. வாய் ஃபுல்லா கேக் இருக்குது. இல்லண்ணா உண்மையிலுமே செம்ம டேஸ்ட். தேங்க்யூ ஃபாதர். நல்லா இருந்துச்சு கேக் நல்லா இருந்துச்சு. சூப்பர். இருவருக்குமே பாராட்டுகள். தேங்க்யூ ஃபாதர் சுனில் அண்ட் தேங்க்யூ ஃபாதர். இப்போ சிஎஸ்கே அணியை தொடர்ந்து அடுத்ததாக விளையாட போகக்கூடிய அணி இனி வாரும் ஐயா வாரும் வாங்க. So let's welcome team MI. MI டீம் உங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எம்ஐ அணியினுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ஃபாதர் வந்து என்ன அப்படின்னா நான் அடிச்சா 6 எடுத்தா பவுண்டரி அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்க இருந்து லாங் ஸ்டெப்பா வச்சு என்ன பண்ணிட்டாங்க போனாங்க. அவர் என்னன்னா எண்ணி பார்த்தாரு போதா 3 அடியில போய் ரீச் ஆயிருவோம் அப்படின்னு நம்பிக்கையில 3வது அடி போனதுக்கு அப்புறம் டவுட் என்னடா இன்னும் எதுவும் காலில் தட்டுப்படலையே. ஆமாவா இல்லையா? பொசிஷன் மாத்திட்டாங்களே என்னன்னு ஒரு டவுட் வந்துருச்சு. அந்த ராங் சைடு போயிட்டோம். அங்க இருந்து ஃபாதர் எட்வர்டுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. சரி கிட்ட வந்துட்டாப்ல சத்தம் கேக்குது அப்ப வாயை திறப்பா அப்படின்னு மெதுவா வாயை திறந்து வச்சிருந்தான். கொஞ்ச நேரம் கேக்கு போனோன்னா அது என்ன அப்படின்னா கேக்கு தானான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் போது நாக்கு தான் வெளியே வருது. அதுக்கப்புறம் கேக்குதான் அப்படின்னு சொல்லி அதோட க்ளோஸ் வச்சதுனால அது தெரியும். ஃபர்ஸ்ட் அப்படியே உள்ள அந்த புத்துல இருந்து பாம்பு வெளியே வர்றப்ப எட்டி பார்க்க தெரியுமா அந்த மாதிரி நாக்கு மட்டும் வாயில இருந்து கிரீம் ஃபர்ஸ்ட் மாட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கேக்குன்னு சொல்லி இது பண்ணாங்க. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் விளையாட போறோம். நீங்க ரொம்ப கேக் சாப்பிட ஆவலா இருக்கீங்களா? கண்டிப்பா. எஸ். ஆனா இந்த சுற்று உங்க அணியில் இருக்கக்கூடிய ஃபாதர் ஆரோக்கியதாஸ் அண்ட் ஞானதாஸ் விளையாட போறாங்க. ஃபாதர் ப்ளீஸ் கம். உங்களுக்கு கேக் கொடுக்கப்படாது. உங்களுக்கு இது ட்விஸ்ட். டீம்ல எப்படி பண்ணீங்க? அந்த டீம்ல மாத்தியானு பண்ணீங்க. அதே போல பண்ணுங்க. ஐயோ அதெல்லாம் கிடையாதுங்க. போட்டியின் விதிமுறை எப்பனாலும் எப்படினாலும் மாறும். தீர்ப்பே இறுதியானது. ஆசையோட இருக்கிறேன் ஜோ, வேண்டாம் ஜோ. ஒரு கேக் சாப்பிடு. இல்ல ரசிகருடைய வேண்டுகோளுக்கு என்னங்க 2 பேரும் செய்யுங்க. இங்க பாருங்க உங்க பிரேக்னா எப்படி வேணாலும் போடுங்கன்ற மாதிரி நீங்க கேம் நடத்துங்க எல்லாத்தையும் மாத்தினே இருக்கீங்க. எனக்கு தோணுச்சு அவர் கேக் சாப்பிட ஆவலா இருக்கிறாரு. அந்த கேக் அவருக்கு கொடுக்கப்பட மாட்டாது.
சரி சாமி போறப்ப ஒன்று கேட்டாங்க சாமி. வாங்க ஃபாதர் ப்ளீஸ், ஆரோக்கியதாஸ் அண்ட் ஞானதாஸ் வாங்க வாங்க. ஓகே, இந்த எம்ஐ அணியில இப்போ வந்து ரொம்ப பரிதாபத்துக்குரிய நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாதர் பிராங்க்லின் தான். வடை போச்சே மாதிரி கேக்கு போச்சே. கேக்கு போச்சு அப்படின்னு சொல்லி, ஸோ பரவாயில்ல, இப்போ கேக் ஊட்டி விடுறதுக்கு ஃபாதர் ஆரோக்கியதாஸும் அந்த கேக்கை சாப்பிட்றதுக்கு ஃபாதர் ஞானதாஸும் தயாரா இருக்கிறாங்க. ஸோ இந்த தாஸ் அன்கோ, தாஸ் வெர்சஸ் தாஸ் இல்ல தாஸ் அன்கோ ரெண்டு பேரும் சேர்ந்தானே விளையாடுறீங்க. அதனால இப்போ உங்களுக்கான கேக் பிடிச்சிங்களா ஃபாதர்? கேக் வாங்கிட்டீங்களா? ஓகே, ரெடியா? ரெடி? உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கிட்ட போயாச்சு, கிட்ட போயாச்சு. வாய் 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 தரங்க. கேக் இன்னும் வாங்கல. ஓகே ஓகே, இல்ல இது நம்ம ட்ரையல் பார்த்தோம். வாயை திறக்காதீங்க பாஸ். இவ்வளவு நேரம் எல்லாரும் கரெக்டா வழி சொல்றாங்களான்னு ட்ரையல் பார்த்தோம். இப்பதான் போட்டி தொடங்க போகுது. இன்னும் கேக் வாங்கல. கேக் இப்ப உண்மையிலே கையில வாங்கிட்டாரு. உங்களுக்கான நேரம் வாங்கல. உங்களுக்கான நேரம் நேரம்லாம் கிடையாது. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, போலாம் பாரு. ஓகே, ஓகே, எம்ஐ அணியினுடைய செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபாதர் தாஸ் அன்கோ, ஃபாதர் ஆரோக்கியதாஸ் அண்ட் ஞானதாஸ் ரெண்டு பேரும் ரொம்ப சிறப்பு. முதல் டைம் உண்மையிலேயே வந்து சிஎஸ்கேக்கு எனக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா என்னுடைய வேவ் லென்த்தை புரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது ஞானதாஸ் மாத்திரம் வாயை திறக்க வச்சிருந்தா, கேக்கு கையில இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லி கரெக்டா அவர் ஃபாதர் வாயை திறந்துட்டு அந்த சத்தத்தை கேட்ட உண்மையிலே வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் வாயை ஃபுல்லா திறந்து ரெடியா வச்சிருந்தாங்க. இங்க இருந்து தாஸ் மாதர் பார்க்க, ஏய் கேக்க குர்ரா பாவுண்டா, கேக்க குர்ரா பாவுண்டா அப்படின்னு சிறப்பா வந்து எல்லாரையும் மகிழ்விச்சிங்க. முதல்ல ரொம்ப சத்தமா போட்டிருந்தாங்க, வந்துட்டாங்கன்னு நினைச்சேன். இந்த சைடுல பார்த்தா இது சவுண்டுமே வரல. அதுக்கப்புறம் தான் புரிந்தது ஒன் சைடு அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால எனக்கு என்னன்னா கண்ணை மூடிட்டு ஊட்டிட்டோம். ஊட்டின பிறகு கரெக்டாக தான் வாயில தான் இது பண்ணிக்கிறோமா இல்லை வேற எங்கேயாவது பூசிட்டுமா அப்படின்னு பார்த்தா கரெக்டாக தான் பரவாயில்ல. ஸோ ரெண்டு பேருக்குமே பாராட்டுகள். தேங்க்யூ, உங்களுடைய எனக்கு தேங்க்யூ. ஸோ நம்ம 2 சுற்றுகளை சிறப்பாக நிறைவு செய்துவிட்டு இப்போ மூன்றாவது சுற்றுக்குள்ள நம்ம போறோம். ஸோ இரண்டுமே ரொம்ப அழகா விளையாடுனீங்க, ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு, எல்லாரும் நீங்க மகிழ்வித்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஸோ இந்த சுற்றுக்கான விதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டு உங்களுக்குள்ளே பதில் சொல்ல போறீங்க. கேள்வி நாங்க கொடுத்துருவோம். அந்த கேள்வியை யார் சொல்ல போறீங்க, அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்ல போறீங்க அப்படிங்கறத நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். சோ இந்த சுற்றை நம்ம எங்க இருந்து தொடங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்ப 3வது தடவை முக்கா 3 தடவை சொல்லியிருக்காங்க. ஃபாதர் டேனியல் சர்மா, ஃபாதர் சொல்லுங்க ஃபாதர், எங்க இருந்து தொடங்கலாம்? ஃபர்ஸ்ட் நாங்க தொடங்கிட்டோம், செகண்ட் அவங்க தொடங்குனாங்க, திருப்பி எங்கிட்ட தான் வரும். எப்படியும் அது அதனால இப்ப யார்கிட்ட தொடங்கலாம்னு சொல்றீங்க? நாங்களே தொடங்குறோம். நீங்களே தொடங்கலாம்னு சொல்றீங்க. நீங்க சொன்ன லாஜிக் நல்லா இருந்துச்சு, பட் நான் எல்லாமே நேருக்கு எதிராக தான் செய்வேன். அதனால எம்ஐல இருந்து தொடங்க போறோம். ஃபாதர் தாசன் வாங்க. ஓகே, இப்ப முதல் அணி எம்ஐ விளையாட ரெடியா இருக்கிறாங்க. உங்களுக்கான கேள்விகள் நான் கொடுக்குறேன். முன்னாடி விதிமுறைகள் நான் முழுசா முடிக்கல. என்ன அப்படின்னா, கேள்வி கேட்கக்கூடிய நபர் ஒவ்வொரு கேள்வி கேட்கும் போது வாயில ஒரு பிஸ்கட் என்ன பண்ணும் கொடுக்கப்படும். அந்த பிஸ்கட்டை வாயில வச்சுக்கிட்டே தான் நீங்க என்ன பண்ணணும், கேள்வி கேட்கணும். ஓகேங்களா? சோ ஃபாதர், எவ்வளவு நம்பி உங்களை நம்பி வந்தோம். பிஸ்கட்டுக்கு ஆசைப்பட்டு முதல்ல இல்ல அத சொல்லுங்க, என்னைய நம்பிலாம் வரல. பிஸ்கட்டை பார்த்தோன்னே நான் விதியை சொன்னோன்னே அப்ப பிஸ்கட்டை கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டது நீங்க தானே கேட்டீங்க. அப்ப உங்களுக்காகவே முதல் பிஸ்கட் தயாரா இருக்குது. சோ ஒவ்வொரு கேள்விக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ண, ஒரு பிஸ்கட்டை வாயில வச்சுக்கிட்டு அதை கடிச்சு வேணா வச்சுக்கலாம். ஆனா என்ன பண்ணக்கூடாது, தொண்டை கீழே அது இறங்க கூடாது. உங்களுக்கான நேரம் மொத்தம் 120 வினாடிகள். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. மைக்ல சொல்லுங்க, மைக்ல சொல்லுங்க, மைக்ல சொல்லுங்க. சாப்பிட்டு நாளைக்கு சொல்லுங்க. உள்ள முழுங்கிட கூடாது. சொல்லுங்க. ஆங்கர் ஃப்ளோ நாலேஜ் லோ, ஆங்கர் ஃப்ளோ நாலேஜ் லோ. சைலயோட நல்லா நடுவுல நெக்ஸ்ட் சொல்லுங்க, நெக்ஸ்ட் சொல்லுங்க. அப்ப நெக்ஸ்ட் அடுத்த பிஸ்கட் வாங்க. டைம் போயிட்டு இருக்கு. டைம் இன்னும் நல்லா வாய தரங்க ஃபாதர். ஐயோ பாவம். அட வச்சு அது சொல்லுங்க. இன்னும் உள்ள தெளிக்கணும், உள்ள தெளிக்கோங்க. எஸ் எஸ்.
இப்ப சொல்லுங்க. We think one, God think one. அப்படி ஒண்ணுமே புரியல. சாப்பிட்டு சொல்லுங்க, நீங்க சாப்பிட்டு சொல்லுங்க. சொல்லுங்க. சாப்பிட்டுல சொல்லுங்க. இப்ப கரெக்ட், இது பொசிஷன் கரெக்ட். இப்ப சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உள்ள ஒதுக்க கூடாது. சொல்லுங்க. சைடுல ஒதுக்காதீங்க. நோ நோ நோ. We think one, God think one. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். ஓகே, அடுத்த பிஸ்கட் போ. அடுத்த கேள்வி பதில் சொல்லிட்டாரு. முனிங்கிற கூடாது. அப்படியே சொல்லுங்க. டைம் போகுது. டைம். Dog is no job, stand hick. நாய்க்கு வேலை இல்ல, நிக்கிறதுக்கு நேரம் இல்ல. அடுத்த பிஸ்கட். முன்னாடி வாங்க. பிஸ்கட் குடுத்துட்டே இருக்கீங்க நீங்க. தண்ணி கொடுங்க. உள்ள தள்ளிருங்க. டைம் போகுது. தண்ணி கொடுங்க. சீக்கிரம் சாப்பிட்டு பார்த்தா டைம் போகுது. பார்த்தா 2 தான் சொல்லியிருக்கீங்க. இது சுகர் ஃப்ரீயா? ஒரு சுகர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தண்ணி கொடுங்க. ஆனாலும் டைம் அப். தண்ணி கொடுங்க கொஞ்சம். சோ வந்து மூன்றாவது சுற்றுடைய எம்ஐ டீம் மெசியாஸ் இன்ஃபன்ட்ரியுடைய 2 போட்டியாளர்கள் ஞானதாஸ் ஃபாதர் வந்து ரொம்ப பாவம். பிஸ்கட்டுக்கு ஆசைப்பட்டது குத்தமாயா அப்படிங்கிற மாதிரி. ஜோ, நாங்க ரொம்ப ஹாப்பி. நாங்க தப்பிச்சிட்டோம். சோ டீம் எம்ஐக்கு பாராட்டுகள். டீம் சிஎஸ்கே வாங்க. கிரைஸ்ட் ஸ்டார் நைட்ஸ் வாங்க. ரிச்சி ஃபாதர் எத்தனையோ இங்கிலீஷ் மாஸ் வச்சு பார்த்திருப்பீங்க. இனிமேல் அவர் இங்கிலீஷே வாழ்க்கையில மறந்துருவாருன்னு நினைக்கிறேன். இப்ப சோ உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. நீங்க வாசித்து பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் தான். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஃபர்ஸ்ட் क्वेश्चन தான் வாசிக்கணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து போலாம். வாயில வச்சுக்கணும், முழுங்க கூடாது. பீட் மேல பீட் கொடுத்தா கிரைண்டிங் ஸ்டோனுக்கு மூவ் ஆகும். அடி மேல அடி அடிச்சா அம்மி நகரம். அடுத்த பிஸ்கட். ஓகே, வாயில வச்சுக்கணும். முழுங்க கூடாது. வாயில வச்சுக்கணும். சொல்லுங்க. டைம் போகுது. ஆறுலையும் சாவு, நூறுலையும். ஓகே, அடுத்த பிஸ்கட். கிறிஸ்டி ஃபாதரே கரெக்ட்டா பிஸ்கட் வெளியே போகுது. பாதி பிஸ்கட் கிளடா. Small goat relation. Goat enemy. Small goat relation. பிஸ்கட் கீழ. சொல்லுங்க. Goat enemy. Small goat relation. சொல்லுங்க. அடுத்த பிஸ்கட் என்னடா? அடுத்த பிஸ்கட். ஓகே, பிஸ்கட் உள்ள போயிரணும். உள்ள கூடாது. ஆழம் தெரியாம கால விடாதே. ஓகே, அடுத்த பிஸ்கட். Monkey hand content. உள்ள வைக்கணும். வெளிய வச்சிருக்கீங்க. உள்ள monkey hand உள்ள போங்க. பொருள் கையிலே பூமால. உள்ள ரிவர்ல த்ரோ பண்ணாலோ அனந்து ரிவர்ல த்ரோ பண்ணனும். ரிவர்ல த்ரோ பண்ணாலும் ரிவர்ல த்ரோ பண்ணனும். சொல்லுங்க. பண்ணாலும் ஓகே. லிமிட்டா த்ரோ பண்ணனும். ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். அடுத்த Small drop, big food. Small சிறு துளி பெருவெள்ளம். அடுத்த புரியல. Learn hand, level, no, learn world. டைம் அப். இது என்னது? அங்க இருந்து இங்க க்ளோஸ் செக்ஷன் போட்டா இது என்னது? க்ளோஸ் வைங்க. இல்லப்பா, அது வந்து கிரைண்டிங் மிஷினுடைய ப்ராப்ளம். நீங்க கொடுத்த பிஸ்கட் எதுவுமே வாய்க்குள்ள போல. அது கிரைண்டர் சரியில்லை. ஆக்சுவலா இந்த போட்டி வந்து இந்த மாதிரி ரணகுடரமா யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஐ திங்க் ஃபாதர் வந்து எதுக்கு ஆப்ட் ஆவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்யற ஆளை பாத்துருக்கீங்களா?
போட்டு கரெக்ட் ஆனா பாத்திரத்தை தவிர மத்த எல்லாமே வெளியே தான் கிடக்கும் அந்த மாதிரி. எங்க டீம் ஆள் சாப்பிடும்போது ஒண்ணு கூட வெளியே வரவே இல்லை, நீட்டா. ஒரு வாரத்துக்கு கூட வெளியில வரல. சோ அந்த வகையில இந்த மூன்றாவது சுற்றை சிறப்புற சாப்பிட்டு சிறப்பா செய்து கொடுத்த ஃபாதர் ஆரோக்கியதாஸ், ஃபாதர் ஞானதாஸ், ஃபாதர் ரிச்சி அண்ட் ஃபாதர் ரோஹித் சர்மா, சாரி டேனியல் சர்மா, எல்லாருக்குமே பாராட்டுகள். ஓகே, இதோட நம்முடைய 4வது சுற்றுக்குள்ள நம்ம போக இருக்கிறோம். இது நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் கிறிஸ்து பிறப்பு தின சிறப்பு நிகழ்ச்சி பப்பாஸ் Sunday. ஹலோ, என்ன நடக்குது? இல்ல இப்ப சீட் எடுங்க. இப்ப அந்த சீட் எடுங்க. இப்ப அந்த சீட் எடுங்க. இப்ப இது படிங்க. ரோல் போயிட்டு இருக்கு, கட் பண்ணலாம் இன்னும். இப்ப இது படிங்க. ரோல் இப்ப இது படிங்க. இன்னொரு பிஸ்கெட். சாமி, அவங்க ரோல் கட் பண்ணல சாமி. ரீட். பேசு. பதில் சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னது? புரியல. திரும்பி படிங்க. பதில் சொன்ன பிறகுதான் அடுத்த பிஸ்கட். அது பலூன் தொல்லை பண்ண அடுத்த பிஸ்கட். பலூன் வந்து ஃபர்ஸ்ட் கேம் பா. பதில் சொன்ன பிறகுதான் அடுத்த பிஸ்கட். இது என்ன பண்ணுறது? கிளவர் ஃபெலோ லை 8 days ல நோ. வாயில பிஸ்கட் வைப்பா. கிளவர் ஃபெலோ லை 8 கிளவர். யோ, கிளவர் பிஸ்கட் இல்லாம பேசுறதே புரிய மாட்டேங்குது. சரி, டாக் டைல் ஸ்ட்ரைட்டனிங் நெவர். சொல்லிட்டாரு. என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க? பிஸ்கட் ஓகே, தேங்க் யூ. க்ளீன் பண்ணிட்டு அடுத்தது போறோம். அவங்க ரோல கட்டே பண்ணலங்க, ஏங்க? இல்ல நாங்க வச்சு செய்வோம்ல. சோ சிறப்பாகவே இந்த 3 சுற்றுகளையுமே ரொம்ப அருமையா விளையாடிய சிஎஸ்கே அண்ட் எம்ஐ அணி இருவருக்குமே பாராட்டுகள். இப்போ நம்ம வந்து ஃபைனல் ரவுண்ட்ல இருக்கிறோம். ஸோ இந்த ஃபைனல் சுற்றுல என்ன அப்படின்னா, நம்ம வந்து பாடல் கண்டுபிடிக்க போறோம். அதுதான் இந்த சுற்றுக்குடைய போட்டி. அதனால இதுல ஒட்டுமொத்த அணியாகவே உங்களுடைய இடத்துல இருந்து நீங்க என்ன பண்ணலாம், இந்த கேம் விளையாடலாம். திரையில வந்து 10 கேள்விகள் இருக்குது. அந்த 10ல நீங்க எந்த நம்பர் நீங்க சூஸ் பண்றீங்களோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய பாடல்ல இன்டர்லியூட், அதாவது பல்லவிக்கு பின் வரக்கூடிய இன்டர்லியூட், அது முதல் சரணத்திற்கு முன்னாடி உள்ளதா இருக்கலாம், இல்ல 2வது சரணத்திற்கு முன்னாடி உள்ளதா கூட என்ன பண்ணலாம் இருக்கலாம். அந்த பாடல் டியூனை கேட்டு அந்த பாடலுடைய பல்லவி என்ன அதைத்தான் நீங்க பாடணும். அந்த மியூசிக்கை கேட்டு ஃப்ளோல உங்களையே மறந்து சரணத்தை பாடிட்டீங்க அப்படின்னா அவுட்டு. சரணத்தை பாட ஒரு டவுட், பல்லவினா என்ன? அது யாரு? சரி, போலாம். ஓகே, இப்ப போட்டி விளையாடலாம். நான் ஏற்கனவே முதல் 3 சுற்றுகளை வந்து ஃபாதர் டேனியல் சர்மா கிட்ட தான் நான் கேட்டேன் எங்க தொடங்கலாம்னு சொல்லி. ஃபாதர் ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கிறாங்க. சோ ஃபாதர், எங்க தொடங்கலாம் இந்த தடவை உங்ககிட்ட கேட்கல. இது ஒரு வழக்கமா வச்சுக்கிறாரு, ஒவ்வொரு வருஷமும் இதை கேட்பாரு. ஒரு மனுஷன் எப்போ ஒரே மாதிரி பேசணும் ஃபாதர். சாரி ஃபாதர், சொல்லுங்க ஃபாதர், யார்கிட்ட தொடங்கலாம்? இல்ல எப்பயுமே ஒரே பதில் தான், நீங்களே தான். சோ நாங்களே தான் அப்படின்றத பெருந்தன்மையோட ஏத்துக்கிட்டனால இந்த தடவை நம்ம எங்க இருந்து தொடங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே கிரைஸ்ட் ஸ்டார் நைட்ஸ். சோ உங்களுக்கு மொத்தம் 10 வாய்ப்புகள் இருக்குது. இதுல எந்த எண்ணிற்கு பின்னால் இருக்கக்கூடிய கேள்வி? 1. நம்பர் 1 ஓபன் பண்ணலாம். ஒரே கடவுள். டைம் போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான் இன்டர்வியூடு. இதுக்கு மேல போட்டா பாட்டு வந்துடும். இன்னொரு முறை பிளே பண்ணணுமா?
என்னோடு நீ பேச வந்தான். ஃபாதர் ஒரே நிமிஷம், கரெக்டா கேட்டீங்களா? ஓகே, இப்போ நீங்க அந்த பாடல் என்ன அப்படிங்கறத பாடுங்க. என்னோடு நீ பேச வந்தா, என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தா, என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப அற்புதமா வந்து கிரைஸ்ட் ஸ்டார் நைட்ஸ் வந்து பாடினாங்க. உங்க டீம்ல நீங்க 5 பேர்ல 4 பேர் கான்பிடண்டா பாடினீங்க. கிஷோர் பாதம் மட்டும் இது கரெக்டா இருக்குமா தப்பா இருக்குமா? இவங்க எல்லாம் இவ்வளவு தைரியமா பாடுறாங்களே, கரெக்டா இருக்குமா தப்பா இருக்குமா ஃபாதர்? அப்படிலாம் இல்ல, கரெக்டா இருக்குமா தப்பா இருக்குமா பதில்? ஸ்கேலுக்கு தகுந்த மாதிரி பாடுறோமான்னு பார்த்துட்டு. கேளுங்க. சோ ஆன்சரை செக் பண்ணிடலாம். அது எல்லாம் ஒரே ஸ்கேல்ல வந்துச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. சிஎஸ்கே ஓகே. எம்ஐ நீங்க என்ன பாட்டு ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி வச்சிருந்தீங்க? என்ன பாட்டு யோசிச்சிருந்தீங்க? குறையாத அன்பு. இல்ல எல்லாமே வந்து போல எல்லாம் ஒரே timing. எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. இல்ல எல்லாமே Yes, yes, ஒரே correct. இருங்க எல்லாம் கரெக்ட். ஆனா ஆக்சுவலா நாங்க இதே மாதிரி ஒரே டைமிங் ஒரே மாதிரி வரக்கூடிய இன்னொரு பாட்டு எடுத்து வச்சோம். அதுலதான் நீங்க இப்படி லாக் ஆவீங்கன்னு நினைச்சோம். ஆனா இப்படி ஓப்பனிங் சாங்ல 2 பாட்டு எக்ஸ்ட்ரா நாங்க இல்ல. கேள்வி எடுத்த எங்களுக்கே தெரியாத 2 பாட்டை கொண்டு வர்றீங்களா? இல்ல ஓவர் பக்தி மயமான அப்படிதான் கன்ஃபியூஷன் வரும். உண்மையிலே வந்து இந்த ரவுண்ட் எல்லாம் ரொம்ப சீரியஸா போய் தான் நான் பார்த்திருக்கிறேன். வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஃபன்னா போறது இன்னைக்கு தான். சோ டீம் சிஎஸ்கே பாராட்டுகள் உங்களுடைய முயற்சிக்கு. அடுத்ததா டீம் எம்ஐ, உங்களுக்கான வாய்ப்பு என்ன தேர்ந்தெடுக்க போறீங்க? எங்க கேப்டன் சொல்லுவாரு. ஏங்க எப்ப கேட்டாலும் கேப்டன் அடி வாங்குற போட்டினால அவரை தான் அனுப்பி வைக்கிறீங்க. கேப்டன் வந்து அவ்வளவு வந்து ரெஸ்பெக்ட் அவர். Okay, அப்போ நீங்க அடி வாங்குற தப்பே இல்ல. நம்பர் 7 நம்பர் 7 நம்பர் 7 சாக்ரமெண்ட்ஸ். நம்பர் 7 இன்னொரு தடவை ஒன் மோர். உன்னை நம்பி வாழும்போது உறுதி பெறுகிறேன், உன் நினைவில் வாழும்போது மைதி பெறுகிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேல தெரியல எங்களுக்கு. லிரிக்ஸ். சோ சூப்பரா பாடிருக்கீங்க டீம் எம்ஐ, ரொம்ப சிறப்பு. வரிகள் தெரியலனாலும் கூட அதை கரெக்டா மேட்ச் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, பாடி இருக்காங்க. சோ ஆன்சர் நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே. சோ நீ எந்தன் பாரு அப்படிங்கறத சரியான. ஆனா இதுக்கு சம்பந்தமே இல்லாம நீங்க ஒரு பாட்டு பாடுனீங்களே, கான்ஃபிடென்ட்டா சொன்னீங்களே. இது வேற கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு மேடா. இப்போ சிஎஸ்கே அணிக்கான 2வது வாய்ப்பு. சிஎஸ்கே அணியில யார் தேர்ந்தெடுக்கிறீங்க? என்ன நம்பர்? 10. என் 10. இன்டர்லூடா ஃப்ரீ ஒண்ணுமே தெரியல. எல்லா பாட்டுல என்ன 30-40 செகண்ட் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இன்னும் ஒன் மோர். ஒன்ஸ் மோர். சோ ரொம்ப கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப ரொம்ப தொடர்புடைய ஒரு பாட்டு. எல்லாமே திருப்பி வச்சுக்கிறீங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? பாடத்து முடிவு எடுத்துட்டாங்க. கண்ணீர செல்வமே எம் மண்ணில் வந்த தெய்வமே, கண்ணீர செல்வமே எம் மண்ணில் வந்த தெய்வமே. ஓகே ஆன்சர். போதுமா, ஸ்டாப் பண்ணிருக்கப்பா. திரும்ப பாடுவாங்க. போதும். ஆரிரோ. ஏங்க, அடுத்த கேள்வி போடுங்க.
சோ பாராட்டுகள் டீம் சிஎஸ்கே. கிரைஸ்ட் ஸ்டார் நைட்ஸ் சிறப்பா அவங்க பதில சொல்லியிருக்காங்க. இப்ப இங்க சண்டைக்கு தயாரா பிராங்க்லின் ஃபாதர் இருக்காங்க. எம்ஐ டீம் உங்களுக்கான எண் என்ன? 3. ஒரு நிமிஷம் இருங்க. அப்பதான் மட்டும் நம்பர் கேட்டப்ப எங்க தலைவர் சொல்லுவார். இல்ல, எங்க தலைவர் சொல்லுவார். அது பெரிய ஆயிடுச்சு. அவரு முன்னாடி ரொம்ப கான்பிடென்ட் வந்தாரு. அந்த கான்பிடென்ட் எனக்கு இருந்துச்சு. அந்த பாட்டு பண்ணனும், அந்த கான்பிடென்ட் போச்சு. அதுல நாங்களே முடிவு எடுத்துட்டோம். இது அப்படி எடுத்து மாத்தறல. இவரை எப்ப நம்பரை சூஸ் பண்ண சொன்னா ராசியா இருக்க மாட்டேங்க. இருந்தாலும் நாங்க டிஸ்கஸ் பண்ணி தான் எதா இருந்தாலும் டிசைட் பண்றோம். இல்ல, ஆனா உண்மையிலே அந்த டீம்ல ஃபாதர் ஆரோக்கியதாஸ் ஃபாதர் ரொம்பவே பாவம் தான். நீங்களாவே ஒரு முடிவு எடுத்துக்கிறீங்க. யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்னு எழுதும் போது மட்டும் அதுல ஆரோக்கியதாஸ் ஃபாதர் கையெழுத்து போட்டுருந்தீங்க. ஓகே, எண் 3 சொல்லியிருக்காங்க. நம்பர் 3. ஓகே ஓகே, கண்டுபிடிச்சு இன்னொரு தடவை ப்ளே பண்ணுமா? நோ 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 நோ. ஆர் யூ ஷூர்? பக்கா கான்ஃபிடென்ட் எல்லாம் ஓகே, பாடுங்க. நிலையில்லா உறவு, நிஜமில்லா உறவு, நிலையானதொன்றும் இங்கில்லை, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். சூப்பர் சூப்பர் சூப்பர். டீம் சிஎஸ்கே அற்புதமா பாடி இருக்காங்க. பாடி இருக்கிறீங்கன்னு தான் நான் சொன்னேன். அவங்க ஆன்சர் கரெக்ட் தானா? நீங்கள் அதே பாட்டு தான் தேர்ந்தெடுத்தீங்களா இல்ல வேற பாட்டா? அவங்களுக்கு தான் அந்த சான்ஸ் ரெண்டாவது ப்ளே பண்ண முடியாது. இல்ல அவங்க பாண்டதான் நினைச்சாங்க. அதான் நினைச்சீங்க. அதே சாங் தான். அதே சாங் தான். ஓகே சூப்பர். அதே சாங் அப்படின்னு 2 பேர் சொல்லியிருக்காங்க. நிலையில்லா உலகு. செக் ஆன்சர். சூப்பர் சூப்பர். இப்போ வந்து டீம் சிஎஸ்கே உங்களுக்கான அடுத்த வாய்ப்பு 8. One more. ஓகே, கண்டுபிடிச்சிட்டாங்க நினைக்கிற டீம் சிஎஸ்கே. அலையொளி அருணனை அணிந்திடுமா மணி முடி மாமரி. டீம் எம்ஐ இப்போ வந்து அந்த பதில் கரெக்ட்னு சொல்றீங்களா? இல்ல தப்பு. தப்பு. பிராங்க்லின் ஃபாதர் உறுதிப்பட தப்புன்னு சொல்லியிருக்காரு. ஃபாதர் நீங்க அந்த பாட்டு என்ன பாடுங்க? அமைதியின் தெய்வமே இறைவா என் இதய தலைவனே அருள்வாய் அருள்வாய். நீங்க பாடும்போது கூட நான் வந்து வேற ஒரு ஆன்சர் இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா கேள்வி எழுத்தவனே ஒரு கன்ஃபியூஸ் பண்ற அளவுக்கு ஒரு பாட்டை பாடி வச்சுக்கிட்டு எங்களால முடிஞ்சது. இப்போ நான் என்னன்னா ஆக்சுவலா நீங்க பாடும்போதே இதுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் மென்டலி. இவங்க பாடின பாட்டுல அப்ப எப்படி அவங்க பாடுனதுல உங்களுக்கு மறந்து போச்சோ, இப்ப நீங்க பாடினதுல எனக்கு மறந்து போச்சு. அதனால என்ன பண்ணிடலாம், ஆன்சரை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடுவோம். ஒண்ணு மட்டும் தெரியும், மாதா பாட்டுன்னு தெரியும். சரி நிலுங்க பாப்போம். அதையும் செக் பண்ணி பாத்துறோம். ஆன்சர். சிறகுகள் நிழலிலும் என்னை அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் என்னாலும் இல்லங்க, இந்த பாட்டு தாங்க நான் நினைச்சு வச்சிருந்தேன். இதைத்தான் எடுத்த ஞாபகமும் இருந்துச்சு. இதுல நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன்னா, இந்த பாட்டு வந்து தேனிசை தென்றல் தேவா அவர்கள் இசையமைத்து நம்ம கிருஷ்ணராஜ் சார் பாடின பாட்டு. அதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சு வச்சிருந்தேன். எங்களுக்கு சந்தேகம் என்ன, அந்த இன்டர்வியூட் எல்லாம் உண்மையாட்டே பாட்டுல இருக்கதா, நீங்க இல்ல புதுசா வச்சிருக்கீங்களா? 10 மே நீங்க கம்போஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது. இல்ல உண்மையா அது பாட்டுல இருக்கிறதா. இது உறுதியாக அன்னை மரியாவின் பாடல் தான்
ஏன்னா வந்து ஆணித்தரமா அடிச்சு சொன்ன ரிச்சி ஃபாதருக்கு எக்ஸ்ட்ரா பாராட்டுகள். இப்போ டீம் எம்ஐ உங்களுக்கான வாய்ப்பு. இப்போ எங்களுடைய மூத்த தலைவர், துணை தலைவர், எத்தனை தலைவர்? எண் 4. எண் 4. ஓகே ஸ்டாப். நோ 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 நோ. ஒரு சொல்லல. இருங்க ஒரு நிமிஷம். ஆரோக்கியதாஸ் ஃபாதர்ட்ட போன், இது ஞானதாஸ் ஃபாதர்ட்ட போனுங்க பாருங்க, பைக்கை கொடுங்க. கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இல்ல கரெக்ட். இல்ல நம்பர் சூஸ் பண்றாரு அவரை விட்டுட்டு பதில் கண்டுபிடிச்சாச்சுன்னு. ஃபாதர் இந்த பாட்டை ஏத்துக்கிறீங்களா? அவங்க பாடுற பாட்டை எப்படி? இல்ல அவங்க பாட போற பாட்டை நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஏற்றுலாம். ஆஹா, ஓகே சூப்பர், பாடுங்க அப்போ. அன்புள்ள சீடனுக்கு உன் நண்பனேசு நான் எழுதும் கடிதம் உனை பின்தொடர்வேன் என்றவரே, எங்கே சென்றாயோ எங்கே சென்றாயோ. அவர் இனிமேல் லெட்டர் எழுதுறது நிறுத்திடுவார் எனக்கு இப்படி பாடுனீங்கன்னா. சோ ரொம்ப சிறப்பா அடிக்கடி இந்த பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அதனால வந்து பிராங்க்லின் ஃபாதர் அப்படி ஒரு செகண்ட் ஸ்டார்ட் ஆன உடனே அன்புள்ள சீடனுக்கு அடிச்சிருக்காங்க. செக் பண்ணி பாத்துருவோம். ஆன்சர் எல்லாமே சிறப்பா பதில் சொன்னீங்க. டீம் சிஎஸ்கே அண்ட் டீம் எம்ஐ பாராட்டுகள். நீங்க வந்து ரொம்ப அமளித்தமளி பண்ணனால எத்தனை கொஸ்டினுக்கு யார் கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னு தெரியல. கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. உலக வரலாற்றிலே முறையாக ஷோ நடத்துறவனே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு பதில் சொன்ன டீம் சிஎஸ்கே அண்ட் டீம் எம்ஏ உங்களுக்கு பாராட்டுகள். தேங்க்யூ. ஸோ ரொம்ப சிறப்பா எல்லா சுற்றுகளையும் விளையாண்டீங்க. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு நம்ம வந்துட்டோம். எப்பவுமே பப்பாஸ் பண்டேயோட நிறைவு என்ன அப்படின்னு தெரியும். நம்முடைய மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினுடைய 5 அருட்தந்தையர்களையும் வந்து நம்மளோட செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு. ஸோ அந்த வகையில இந்த ஆண்டும் நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் 50 அருட்தந்தையர் அனைவரையும் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். ஸோ இப்போதான் பப்பாஸ் பண்டே உடைய ஒட்டுமொத்த அருட்தந்தையர்களும் வந்து வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலா நம்முடைய எல்லா செயலர் அருட்தந்தையர்களும் இந்த முறை வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் வந்தவங்க ரொம்ப சிறப்பாகவே எல்லாம் கேம் விளையாடினாங்க. அதை நீங்க வெளியே இருந்து பார்த்துட்டு இருந்தீங்க. எப்பவும் போல எப்படி இருந்துச்சு? எப்பவும் போல ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. பாடல் செக்ஷன் வந்து தெறிக்க விட்டுக்கிட்டு இருந்தாங்க. எந்த அணி ஃபாதர்? 2 பேருமே தான். அதாவது நீங்க சொல்றதுல கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களா? எல்லாமே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா அந்த பிரேசனோர்ஷிப் மாதிரியே ஓடிட்டு இருந்துச்சு. ஜெனித் ஃபாதர்? ஆமா, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து அந்த அந்த ஸ்க்ரீன்ல போட்ட அந்த கிரியேட்டிவா இருந்துச்சு. இந்த பாட்டு, அதில் உள்ள அந்த விஷுவலைசேஷன்ஸ், அது ரொம்ப கிரியேட்டிவா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ. சூப்பர். அவங்களுடைய செஷனை கரெக்டா பார்த்துருக்காங்க. அண்ட் தென் ஃபாதர் அடைக்கலம். ஆனால் அடைக்கலம் ஃபாதர் வந்து நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க எடுத்த கேள்வியில வந்து ஒன்னே மட்டும்தான் அதில் வச்சது. அந்த நீங்க லாஸ்டா கண்டுபிடிச்சு பாடின நல்ல பாட்டுலாம் நிறைய எடுத்து வச்சிருந்தேன். எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டான் அவன். இதுல ஹைலைட் என்னன்னா, ஒரு பாட்டுக்கு ரிச்சி பண்ணதுதான், இது மாதா பாட்டு தான், அலை ஒளிர அருணனைட்டு, இது பாட்டே இல்லையே. ஸோ சிறப்பு. அதனால நம்முடைய பப்பாஸ் பண்டே எப்போதும் போல மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு பார்த்துருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய உற்சாகத்தை கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். ஃபாதர்ஸ் எவ்வளோ ஜாலியாக விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால எல்லாருக்குமே மீண்டும் ஒரு முறை நன்றியும் பாராட்டுகிறோம். தேங்க்யூ ஃபாதர்ஸ், தேங்க்யூ. ஸோ ஓகே, நம்ம எப்பவும் போல பாடக்கூடிய நம்முடைய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா விஷ் மேரி கிறிஸ்மஸ் பாட்டு பாட எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருப்பாங்க. பாட ரெடியா இருக்கிறீங்களா? We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. And a Happy New Year. And a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, மீண்டும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பெருவிழா வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இது நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் கிறிஸ்து பிறப்பு தின சிறப்பு நிகழ்ச்சி.